காவிரி விவகாரத்தைப் போலவே கச்சத்தீவு பிரச்சினையிலும் உச்சநீதிமன்றத்தின் மூலம் சட்ட ரீதியாக நிரந்தர தீர்வு காணப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் செவ்வாயன்று இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் துன்புறுத்தப்படுவது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு பதிலுரை அளித்த முதல்வர் ஜெயலலிதா, இந்தியாவின் ஒரு பகுதியான கச்சத்தீவு 1974 கருணாநிதி முதல்வராக இருந்தபோது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவும், எந்தெந்த உரிமைகளை மீனவர்கள் அனுபவித்தனரோ அந்தந்த உரிமைகளை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என்று உடன்பாட்டில் இருந்தாலும் அதை இலங்கை அரசு மதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். கச்சத்தீவில் தமிழக மீனவர்களுக்கு குறைந்தபட்ச நிரந்தர குத்தகை கோரி மத்திய அரசுக்கு பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லை என்று குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, இந்தியாவிற்கு அப்பாற்பட்டவர்கள் தமிழக மீனவர்கள் என்ற நினைப்பில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். சமீபத்தில் 19 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளது வரை இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா, கச்சத்தீவு உடன்படிக்கையை இந்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல்களை இந்திய அரசு கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்றும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதற்கும் கொடூரமாக துன்புறுத்தப்படுவதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வலுவான நடவடிக்கைகளை ராஜதந்திர முறையில் இனிமேலாவது மேற்கொள்ள வேண்டும் என்றும், டெல்லியில் உள்ள இலங்கை நாட்டு தூதரக அதிகாரியை நேரில் வரவழைத்து இந்தியாவின் வலுவான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் மத்திய அரசை கேட்டுக்கொள்வதோடு, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையேயான கச்சத்தீவு உடன்படிக்கையை இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். மேலும் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகியது போல் கச்சத்தீவு விவகாரத்தில் சட்ட ரீதியாக நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிடச் செய்ய உச்சநீதிமன்றத்தை அணுகி வெற்றி பெற்றதைப் போல் கச்சத்தீவு பிரச்சினையிலும் என்னால் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரும்போது வலுவான வாதங்களை முன்வைத்து சட்ட ரீதியாக இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். பார்லிமென்டின் இரு அவைகளின் ஒப்புதலோடு இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் மூலம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கிணங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்படவில்லை என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார்.